காஃபி எல்லாம் நான் போடல, உனக்கும் சேர்த்து தான் கடையில இருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஃபிளாஸ்க் ஒன்றும் புதுசாலாம் வாங்கல. உடனே என் காசை எப்படி என்ன கேட்காம எடுத்து செலவு பண்ணலான்னு இல்லை கடன் வாங்கின ஃபிளாஸ்க்கு தான். கேள்வி கேட்காத, சண்டையும் போடாது. அதானே பார்த்தேன். ஆமா மாப்பிள்ள, மீனா சரியாயிடுவா. ஆனா உங்க வீட்டு ஆளுங்களும் இல்லாம எங்களால இருக்க முடியலன்னு அவங்களை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. மகனும் மருமக அவங்க சென்டிமெண்டா பேசி கீசி கூப்பிட்டு போயிடுவாங்களேன்னு பயமா இருக்கு. இல்ல மீனாவும் அதுக்கு தயாரா இருக்கிறது போலதான் தோணுது. அப்படி கூப்பிட்டாலுமே நான் போக மாட்டேன். வீட்டுக்குன்னு உங்களுக்கு எப்ப எது தேவைப்பட்டாலும் விட்டு உறுதியா இருக்கீங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான். முதல்ல எனக்கு தான் நீங்க போன் பண்ணணும். அடுத்த நிமிஷம் நான் இங்க வந்து மீனா நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. மீனாவுக்கு நான் புத்திமதி சொல்றப்ப ஓகேவா? பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா சொல்லுங்க மாமா. ஆனா வீட்டுக்கு வர வச்சோ அங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் மாப்பிள்ள, இங்க வச்சு வேண்டாம். அவ ஆபீஸ்ல வச்சோ இல்ல உங்க. நீங்க கவலைப்படாதீங்க. அக்கா இங்கதான் இருக்கேளா? தம்பி காப்பி குடிக்கிறீங்களா? இல்ல வேணாம், இப்பதாங்க. ஏன்பா பழனி, நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டே. கதிரு எனக்கு ஒரு போட்டோ கொடு. ஆத்தா தாராளமா மாட்டி கொடுத்துட்டா போச்சு. ஆனா உன் மகனுக்கு 2 பேரும் இதை வச்சு சண்டையெல்லாம் ஒண்ணு போட மாட்டாங்க. எல்லாம் நேத்தே வீட்டுக்கு வந்து போட்டுட்டாங்க. டேய் அவனுக்கு குழந்தனாரே போட வேண்டிய சண்டை ஏதாவது சொன்ன நான் பாத்துக்கிறேன், நீ மாட்டி கொடுப்பா. சரி, அது நான் என்ன சொல்ல வரேன்னு இத பாரு, போட்டோ எடுங்க, மாட்டிடுவோம். உன் அக்கா கிட்ட இருந்தா இல்ல மாமா கிட்ட இருந்தா உன் இந்த வீட்லயும் மாறி மாறி இருந்துக்க. யாரும் பிரிச்செல்லாம் கூட்டிட்டு வர மாட்டாங்க. அப்படியே உன் பொழப்பையும் பாக்கணும்லப்பா. ஆனா நான் எப்படி இது விஷயமா மச்சான் கிட்ட போய் பேச முடியும்? இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும்டா. ஏன் பேச முடியாது? ஆயுசுக்கு அடிமையா இருக்கேன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துருக்கியா? எதுக்கு அவங்கிட்ட சொல்லணும்ன்ற? அது எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும்? அதான் பிரச்சனையா? கவலைய விடு. இப்ப என்னடா உனக்கு? மாப்பிள்ளை கிட்டையும் கோமதி கிட்டையும் நான் பேசுறேன். நான் பேசுவேன் அண்ணன் கிட்ட. அவமானம் வேணாம், அது சரியா வராது. படாம திருட்டு பழி சுமக்காம சுயமரியாதையோட வாழ ஆசைப்படு. தயவு செஞ்சு போய் அப்படியெல்லாம் எதுவும் பேசி நான் சொல்லட்டுமா? வேணாம் பேசுறாத. பேசுறேன், மச்சான் கிட்ட நானே பேசிக்கிறேன். நேரம் பார்த்து நானே பேசிடுறேன். நான் பேசுறேன். அரிசி வா நம்ம போலாம். அரிசி இல்ல அரிசி எம்பிட்டு தாய் என்ன இருக்கு என்கிட்ட? ஆமா என்ன இருந்தாங்க, அதான் வந்துட்டேன். சால் சொன்னரமா இந்நேரத்துக்கு வந்திருக்கீங்க? அக்கா வந்திருக்கேன் மெசேஜ் போட்டு. உங்க 2 பேருக்கு டீ எடுத்துட்டு வரவா? இல்ல வேண்டாம். இப்ப பிசினஸ்லாம் எப்படி போகுது உணரமா? சூப்பரா போகுதுக்கா. தான் உங்க பையன் வாங்கி கொடுத்தாரு. தமிழ்நாடு முழுக்க எங்க பார்த்தாலும் நம்ம மாமாவோட பேர் தான் தெரிய போகுது. நம்ம டிராவல்ஸ் வண்டி தான் ஓட போகுது. இப்பவே உங்க மாமாக்கு தலைக்கால் புரியல. அம்புட்டு சந்தோஷமா பேசினாரு. 2 நாள் முன்னாடி தெப்பக்குளத்து பக்கத்துல பாண்டியன் டிராவல்ஸ் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சதுன்னா அவர் பேரு. அவ்வளவுதான். உங்க புடவைல பாதி இங்கதானே இருக்கு. ஆமாக்கா. நீங்க இங்க இல்லனா என்ன? அம்மா புடவை தான் அம்பட்ட இருக்கே. நம்ம இன்னைக்கு எபிசோடில் ரொம்பவும் ஒரு விறுவிறுப்பாக போகிற கதை என்னென்னா, நம்ம பழனியை வந்து பாண்டியன் கேட்டுவார்ல, கல்லாவில் இருந்து பணத்தை நீ தான் எடுத்தியா அப்படின்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஏன் இப்படி கேட்டார்ன்ற ஒரு நிலைமைக்கு அப்செட் ஆகிடுவாங்க. அதனால் பாண்டியனுடைய ஒய்ஃபு ஏற்கனவே ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டரு. இப்போது அதை கேள்விப்பட்டோன்னே திருட்டு பழியும் இந்த பழியும் அந்த பழியும் எல்லா பழியும் ஏற்றுக்கிட்டு அந்த இடத்த வேலை செஞ்சுட்டு இருக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பழனியோட வீட்லேயும் அவங்க அப்பா நீ எப்போ போல போ வா, இங்கே இரு, உன் அக்கா வீடுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வா, அதனால் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை, உனக்குன்னு ஒரு தனியாக ஒரு கடை வச்சு கொடுத்துட்றோம், நீ கடையில் இருந்து பார்த்துக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதனால் வந்து பழனிக்கு வந்து விருப்பம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அங்கே பாண்டியன் கேட்ட ஒரு வார்த்தைக்கு அங்கே செய்யணுமான்ற ஒரு யோசனையும் பழனிக்குள்ளே ஓடிட்டுருக்கு. பாண்டியன் ஸ்டோரை விட்டு வெளியே வரத்துக்கும் பழனிக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் கதையை எப்படி கொண்டு போவாங்கன்னு தெரியல. கதை விறுவிறுப்பாக போக வேண்டிய சுச்சுவேஷன் வரணும் அப்படின்னா நம்ம பாண்டியன் ஸ்டோரை விட்டு பிரித்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா இவ்வளோ நடந்த பிறகும் அங்கே பழனியோட ஒய்ஃபு விட்டு வைக்க மாட்டாங்க.
இப்படி போயிட்டுருக்கு. அடுத்த எபிசோடில் என்ன தான் நடக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே பாய்.